இந்த நேரத்துல நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போறோம். சோ நாம் அனைவருமே கரங்களை வைத்து செபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க. அநேகர் கேட்கட்டும். யாருக்கெல்லாம் இன்னைக்கு நீங்க தேவையோ ஆவியானவர் பேச விட ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு சாட்சியோட ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புறேன். இன்னைக்கு நானும் எங்க ஹஸ்பண்டும் பாஸ்டரும் சேர்ந்து 2 பேரும் ஒரு சில கடைக்கு போயிருந்தோம். ஸ்பென்சர்ஸ், சென்னையில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அஃப்கோர்ஸ். நாங்கள் போகும்போது ஒரு கடையில் 3 யங் பாய்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு வேளை பார்த்தா கூட பார்க்கலாம். அப்போ ஒருத்தர் அதில் கிராஸ் மாட்டிட்டு இருந்தாரு. அந்த செயின்ல கிராஸ் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மாலை இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு மணியா போட்டு இன்னொரு மாலை போட்டுட்டு இருந்தாரு. அப்போ நான் கிராஸை பார்த்தோன்னே நான் கேட்டேன், நீங்க கிறிஸ்டியனா அப்படின்ட்டு. எல்லா 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 தெய்வத்தையும் நான் வணங்குவேன், என் மதமும் சம்மதம்னாரு. நான் உடனே சொன்னேன், இல்லை, ஏசப்பாவுடைய கல்ற மட்டம் திறந்து இருக்குது இன்னைக்கு. அவருடைய கல்ற மட்டம் தான் உயிர் தெழுந்த கடவுள் அவரு அப்படின்னு சொன்னேன். இல்லை, நானும் கிறிஸ்டியன் தான், சர்ச்சுக்கும் போவேன் அப்படின்னு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது நிறைய காரியங்களை நான் சொல்ல ஆரம்பிச்சேன். இது மாதிரி எத்தனை வாலிப பிள்ளைங்களாம் என்கிட்ட வந்திருக்கிறாங்க, அவங்க ஆண்டவரை அறிந்து கொண்டு இன்னைக்கு நல்ல வேலையில இருக்கிறாங்க, நல்லா படிச்சுட்டாங்க, இன்னைக்கு அவங்கள ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு அப்படிலாம் சொல்லும் போது 3 பேருமே அப்படியே சர்ப்ரைஸா கேட்டாங்க. அவங்க ஒரு துணி கடையில வேலை செய்யறாங்க. அவங்கள சொன்ன உடனே நான் சொன்னேன், இன்னைக்கு எத்தனை பேர் கஞ்சா எடுக்கிறாங்க, எத்தனை பேர் குடிக்கிறாங்க, எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறாங்க. எல்லாம் அப்படியே வருவாங்க பெருசா இதை பார்த்தியா அதை பார்த்தியா, சினிமா ஹீரோஸ் எல்லாம் வருவாங்க, அவங்கள பாரு இவங்கள பாருன்ட்டு எல்லாமே செஞ்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு நீ எங்க இருக்கிற, எந்த சூழ்நிலையில இருக்கிறன்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டு அவங்களோடு கூட பேசும்போது அவங்க கடைசியா நாங்க கண்டிப்பா பாக்குறோம், அது மட்டும் இல்லாம நாங்க சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், இனிமேல் விட்டுறணும், ஆமா நாங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு தெரியுது, நம்ம செய்யற தப்பு பிள்ளைங்க மேல தானே போவோம்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அது பயம் வந்துச்சு. ஸோ இது அவங்க கிட்ட நல்ல ஒரு காஸ்பலை நேரம் எடுத்து கொஞ்சம் அவங்க கிட்ட பேசுறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். அப்படியே வர நெக்ஸ்ட் ஷாப்ல இப்படி பாக்குறேன், அப்படியே ஒருத்தவங்க கண்ணெல்லாம் செவந்து போயிட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உட்காந்த உடனே நான் நேரம் உள்ள நுழைஞ்சிட்டேன். அந்த கதை அந்த 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 கடை உள்ள நுழைஞ்ச உடனே அவங்கள எடுத்த உடனே கேட்டேன், ஏமா அழுகுற அப்படின்னு கேட்டேன். இன்னும் கொஞ்சம் அழ தொடங்கிட்டாங்க. அவங்க யாரு என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த கடை உள்ள நான் சும்மா அப்படி பாக்குறேன், எந்தையும் பார்க்கல, அவங்களதான் நான் நேரா பாக்குறேன். அவங்க அழுதுட்டு உட்காந்துருக்காங்க, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஒருவேளை கோல்டுன்னு கூட சொல்லியிருப்பாங்க என்கிட்ட, நான் கேட்கல. நான் டைரக்டா கேட்டேன், ஏமா அழுகுற அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இன்னும் கொஞ்சம் அழ தொடங்கிட்டாங்க. நான் ஒண்ணுமே சொல்லமா, எல்லா கவலையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்ன அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு நம்மள. அதனால என்னை ஏன் இந்த கடவுள் அனுப்புனாருன்னு தெரியல, நான் எதையுமே வாங்கல, ஆனா எதுக்கு என்ன உங்களை பார்த்தோன்னு வந்தேன். அவங்கள அவ்வளோ ஆறுதலா இருந்துச்சு. அவங்க அதை கேட்டுட்டு என்னை போகும்போது ஒரு சிரிப்போடு அனுப்புனாங்க. கடைசியில அவ்வளவு நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு வந்த அந்த கடையில போயிட்டு, பிரியமானவர்களே, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ சில நேரங்களில நான் எப்படி ஜோம் பண்ணுவேன்னா, வெளியில போறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே யூ கேன் ஓவர்டேக், நீங்க என்ன ஓவர்டேக் பண்ணிக்கங்க ஆண்டவரே, நீங்க என்ன ஓவர்டேக் பண்ணிக்கங்க. நான் வேணும்னு தெரிஞ்சா, நான் எதுக்கு வேணுமோ எங்க வேணுமோ யூ கேன் ஓவர்டேக் ஆண்டவராங்க, நீங்க எனக்கு முன்னாடி கடந்து போங்க. நம்ம அப்படித்தானே கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, எனக்கு முன்னாடி கடந்து போங்க ஆண்டவரே, எனக்கு முன்னாடி கடந்து போங்க. எனக்கு முன்னாடி கடந்து போகிறவர்னு சொல்லிட்டு ஒரு வசனம் கூட இருக்குது, அவர் எனக்கு முன்பாக கடந்து போகிறவர். ஸோ இதை இந்த மாதிரி ஜபங்களை நான் பண்ணுவேன். அதே மாதிரி நேற்றைய தினத்துல கூட அப்படிதான் கர்த்தர் என்ன அப்படியே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. யூ கோ, ஒரு இடத்துக்கு என்ன போக சொல்றாரு. நான் எங்கேயுமே போக மாட்டேன், ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ், ஒரு மாதிரி டயர்டா இருக்குதுன்னு சொல்லி உட்காந்துருக்கிறேன். கர்த்தர் பாருங்க அந்த இடத்துல என்னை ஓவர்டேக் பண்ணி ஒருத்தவங்களுடைய கண்ணீரை கேட்க வச்சார். உட்காந்து கவுன்சிலிங் பண்ணிட்டு நல்லா பேசிட்டு அவங்களுடைய மனசெல்லாம் பாரத்தெல்லாம் எடுத்துட்டு வரும்போது, when God overtakes, கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போறாருனாக்கா யாருக்கும் நம்மளை எடுத்து உபயோகப்படுத்துவாரு. அது இல்லாம அவங்க கஷ்டத்தை கேட்கும் போது அந்த பாரத்தை அவங்களுக்கு எடுத்து போடுறாரு. அங்க பாரத்தை எடுத்து போடுறாருன்னா இங்க சமாதானத்தை கொடுக்குறாரு. வெரி சிம்பிள் காடுங்க. ஸோ இன்னைக்கு என்னுடைய டாபிக்கே காட் ஓவர்டேக்ஸ். கர்த்தர் நமக்கு
நமக்கு ஏன் முன்னாடி கடந்து போறாரு? எதுக்காக அவர் கடந்து போறாரு? யோசிக்கலாமா? சில நேரங்களில நம்மளால விட்டு கொடுக்க முடியல, நம்ம யோசிக்கிறோம்ல, ஏன் இப்படி ஆண்டவர் இப்படி எல்லாம் பண்றாரு? எதுக்கு இப்படி எல்லாம் வராரு? ஆண்டவர் ஏன் இதெல்லாம் செய்யறாரு? ஏன் காடு கத்தரை நம்ம கூப்பிடணும்? நம்ம சில நேரத்துல ஒரே இடத்துல இருந்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாக கடந்து போகும், எனக்கு முன்பாக கடந்து போகும், எனக்கு முன் ஜஸ்ட் லைக் ஃபைட்டிங், என்ன அந்த ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ கத்தர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஓவர்டேக் பண்றான்னா நமக்கு முன்பாக வந்து அதை ரீப்ளேஸும் பண்ணுவார். அதை ரீப்ளேஸும் பண்ணுவார். ஏதோ ஒரு துக்கத்துல என்னால கடந்து போக முடியல ஆண்டவரே, நீர் கடந்து போகும் என்று சூழ்நிலையை உண்டாக்குவார். சில நேரங்களில நம்மளால கடந்து போக முடியாது, நம்மளால அச்சீவ் பண்ணவும் முடியாது, நம்மளுடைய தேவைகளால நம்ம எதையும் சிந்திக்கவும் முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர்கிட்ட சரண்டர் ஆயிட்டு, காட் யூ ஓவர்டேக் ஆண்டவரே, நீங்க இதை ஓவர்டேக் பண்ணிக்கங்க சுவாமி சொல்லும் போது அவருடைய வழி நடத்தல் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ நம்மால முடியாத காரியங்களை அவரிடம் கொடுத்து விட வேண்டும். அது எதுவா இருக்கலாம், அது உங்க வாழ்க்கையா இருக்கலாம், உங்க லைஃபா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், உங்க ஃபியூச்சரா இருக்கலாம், சில உறவுகளா இருக்கலாம், அதாவது நபர்களா இருக்கலாம், நம்முடைய கனவுகளா இருக்கலாம். எதா இருந்தாலும் கர்த்தர் நினைச்சாதாங்க நடக்கும் எல்லாமே. கர்த்தர் எதுலயோ மூழ்கி வச்சிருக்கிறாருனாக்கா அது வந்து டோன்ட் ட்ரை, அதை ட்ரை பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. எதுக்கு ஆண்டவரே நான் இதை ட்ரை பண்ணி நான் தான் சோர்ந்து போறேன், அதனால இதை நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு விட்டு பாருங்களேன், பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதாவது நடக்கலைனாக்கா, எதுவுமே நடக்கலைனாக்கா, எனக்கு இதெல்லாம் நடக்கல ஆண்டவரே, நானே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், நானே இதை செஞ்சுட்டு இருக்கிறேன், நானே இதை திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே இது இது எனக்குள்ள ரொம்ப என்னை சுத்தி வருதுன்னு சொல்றீங்கனாக்கா அவரை ஓவர்டேக் பண்ண விடுங்க. நமக்கு அது புரியாம இருக்கலாம், ஆனா அவர் செய்வது எல்லாமே நன்மையாக இருக்கும். சம்டைம்ஸ் கர்த்தரை ஓவர்டேக் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து நிறைய பேருக்கு கஷ்டம், துக்கமா இருக்கும். எப்படி ஆண்டவரே, எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இது இப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்ல ஆண்டவரே, அதனால இந்த நேரத்துல நான் எப்படி ஆண்டவரை ஓவர்டேக் பண்ணுவேன்? நீங்க ஏன் கூடவே இருங்க. ஆண்டவர் வந்து கூடவே இருந்து நம்ம சோகத்தையும் நமக்கு அழுகையும் பார்த்துக்கிட்டே இருக்கிற தேவனா இல்ல. அவர் வந்து நம்ம அழுகையும் கண்ணீரையும் பார்த்துக்கிட்டு இல்லாம அவர் அப்படிப்பட்ட தேவனே கிடையாது. நம்மள மகிழ்ச்சி வைக்கிற தேவன், ஆனந்த களிப்புடன் வைக்கிற தேவனு. அவரை நம்ம சூழ்நிலையில இருந்து அவரை ஓவர்டேக் பண்ண விடுங்க. சோ ஆண்டவர்கிட்ட நீங்க ஓவர்டேக் பண்ணிக்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது கிருபையா வழி நடத்துவாரு, அழகா வழி நடத்துவாரு. அந்த ஒரு பாரம் இருக்காது. நம்மளே புடிச்சு வச்சுட்டு இருக்கிற பாரம் ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, இட்ஸ் நாட் ஈஸி, இது ரொம்ப கஷ்டம், இது என்னால முடியாது, என்னால விட முடியாது, நான் என்ன பண்ண போறேன், இதுக்கப்புறம் இது எப்படி ஓவர் கம் பண்றது? அவர் வந்து நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்ணீரையும் வேதனையை தூக்கி போட்டு அவர் இன்னொருத்த ரீப்ளேஸ் பண்ணுவார். ரீப்ளேஸ் சொல்றது உங்க ஜாபா இருக்கலாம், உங்களுடைய எண்ணங்களா இருக்கலாம், உங்களுடைய உறவுகளா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், எந்த சூழ்நிலை வேணா இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஓவர்டேக் பண்ணும் போது அதை ரீப்ளேஸும் பண்ணுவார், மறந்துடாதீங்க அதை. சோ இது ரொம்ப அழகான ஒரு வசனம். அதாவது அவரை வற்புறுத்தி கேட்டா பதில் இல்லைன்னு இருக்கலாம், இல்லைன்னா லேட்டா கூட இருக்கலாம், இல்லைனாக்கா அந்த லேட்டா கொடுக்கறதுல கூட அவருடைய சித்தம் இல்லாம கொடுக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா என்னைக்கு ஒரு சமாதானம் இல்லாத காரியங்கள் நம்ம நடந்துட்டு இருக்கிறோமோ, அதை கடந்து போகிறோமோ, சிலர்லாம் அதுலயே உட்காந்து புடிவாதமா இருப்பாங்க. இல்ல கத்த செய்வார், எனக்காக செய்வார். அதுல எத்தனை வந்து வேண்டாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு இது வந்து உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சோம் நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல கர்த்தர் செய்வார், இல்ல கர்த்தர் எப்படியாச்சும் என் ஜபத்தை கேட்பாரு, எனக்கு உதவி செய்வார், அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா நம்ம லைஃப்ல வேண்டாத காரியங்கள் நடக்கும்போது அவர்கிட்ட விட்டு கொடுத்துடும் போது எல்லாமே நன்மைக்காக செய்து முடிப்பார். எல்லாமே ரோமர்ஸ் 8:28, ரோமர் 8:28 எல்லாமே நன்மைக்காக செய்கிற தேவனா இருக்கிற. சங்கீதம் 37வது அதிகாரத்துல 5வது வசனம் 7 பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வழியை நம்ம வழிய கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம போற வழியை கத்தருக்கு ஒப்பு கொடுத்தாதான் அந்த வழியில நடக்கிற காரியங்கள் சுமூகமாக இருக்கும். நம்ம கத்தருக்கு சொல்றாரு பாருங்களேன், முன் வழியை கத்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வைக்கப்படுவார். அவருடைய சித்தப்படிதான் காரியங்களை வைக்கப்படுகிற தேவனா இருக்கிறார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கத்தரை நோக்கி அமர்ந்திரு, காத்திரு. ஸோ நம்ம ஆல்வேஸ் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, ப்ளீஸ் காட் யூ ஓவர்டேக் ஆண்டவரே, நீங்க இதை ஓவர்டேக் பண்ணுங்க, நீங்க ஓவர்டேக் பண்ணிக்கங்க, என்னால முடியல அப்படின்ட்டு ஒப்புக்கொள்ளுகிற ஒரு தன்மை வேணும் நம்மளுக்குள்ள ஆழ்ந்த சிந்தனைகள் வேணும். அப்படிப்பட்ட சிந்தனைகள் வேணும். நம்ம கத்தருக்குள்ளவே போக விட மாட்டோம். சில காரியங்களை கத்தருக்குள்ளவே நம்ம அதை பெருசா பேசிக்கவே மாட்டோம். அதை கத்தர்கிட்ட கொண்டு வரது கூட பயம். ஏன்னா கத்தர் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்லுவாரு. கத்தர் நீ இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரு, இதை வேண்டாம்னு சொல்லிடுவாரு. அந்த பயம் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கத்தத்தை அதை கொடுக்கறதுக்கு பயப்படுவோம். ஆண்டவர் என்னைக்குமே சொல்றாரு, நீ கத்தருக்கு ஒப்புவி, உன் வழியை கத்தருக்கு ஒப்புவி, உன் காரியத்தை கத்தருக்கு ஒப்புவி, அவர் பார்த்து கொள்வார். சோ கத்தருக்கு காத்திருக்கிறவங்க தான் பெரிய இதெல்லாம் பார்க்க முடியும். என்ன நடக்குதோ நடக்கட்டும் ஆண்டவரே, உங்க சித்தப்படி நடக்கட்டும். சோ ஒரு 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 அழகான ஒரு ஒரு ப்ராவர்ப் பார்த்தேன் நான், அதை உங்களுக்கு படிக்க விரும்புறேன். அதாவது ஒரு ட்ரூ ஃபெய்த் மீன்ஸ், ஒரு உண்மையான விசுவாசம் என்பது மூவிங் காட் from the role of a co-pilot to the absolute driver of your life. ஆண்டவரை ஒரு கோ-பைலட்டா நீங்க வச்சுக்காம, ஒரு அப்சல்யூட் டிரைவராக நீங்க தான்ப்பா ஓட்டணும், அந்த வழியில நீங்க தான் வரணும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கும் போது அவர் நம்முடைய வழியை காத்துக்கொள்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில நம்மளுக்கு புரிய மாட்டுது, நம்மளுக்கு தெரிய மாட்டுது. நம்மளுக்கு ஆண்டவரே நான் கோ பைலட்டாவே இருந்தா நான் நிறைய காரியத்தை உங்ககிட்ட இருந்து கத்துப்பேன், நம்மள ஆண்டவருக்கு புத்தி சொல்லுவோம் சில நேரத்துல. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, மூவிங் காட் ஃப்ரம் தி ரோல் ஆஃப் எ கோ பைலட் டு தி அப்சல்யூட் டிரைவர் ஆஃப் யுவர் லைஃப். யோசிக்கலாமா இதை? கண்டிப்பாக. நான் ஏன் ஆண்டவர் எப்ப பாரு என் பக்கத்திலேயே கோ பைலட்டா நான் வச்சிருக்க கூடாது? அப்சல்யூட் டிரைவர், முழுமையான அவர் என் வாழ்க்கையை ஓட்டுகிறவராக, என் குடும்பத்தை ஓட்டுகிறவராக, என்னுடைய வேலையை ஓட்டுகிறவராக, என்னுடைய எல்லா காரியங்களையும் அவரே ஓட்டி செல்லும் போது அவர் பார்த்து கொள்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் முக்கியம். சோ இதை நம்ம செய்யலனாக்கா என்ன நடக்கும்? நமக்கு எல்லாமே நடக்கும். ஸ்ட்ரெஸ் நடக்கும், அனாவசியமான ஸ்ட்ரெஸ் வரும். ஒரு காரியத்தையே நீங்க யோசித்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் செய்ய மாட்டாரா? ஆண்டவரே லெட் இட் கோ, ஆண்டவரே நான் விட்டுடுறேன், நீங்க பாத்துக்கங்க, நீங்க ஓவர்டேக் பண்ணிக்கங்க. அந்த மைண்ட் செட் வரணுங்க நம்மளுக்கு. இவ்வளோ நம்ம ஜபம் பண்ணி, இவ்வளவும் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனா கர்த்தரை கோ பைலட்டாவே உட்கார வச்சிருக்கிறோம். கோ பைலட்னா உங்களுக்கு புரியுது இல்ல, 2 விமானிகள் இருப்பாங்க. சோ ஒருத்தர் ஆக்சுவலி ஆண்டவரை நம்ம முழுசா ஓட்ட வைக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை. நீங்க ஓட்டுங்க, நீ ஃபுல்லா பார்த்துப்பாரு. எனக்கு என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன், எங்க குடும்பத்துல நான் அனுபவிச்சிருக்கிறேன், நானும் பாஸ்டரும் இதை அனுபவிச்சிருக்கோம், அதிகமா அனுபவிச்சிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட விட்டுட்டாலே சமாதானமான நித்திரை, சமாதானமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், 10 பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு நிம்மதியை கொடுத்துட்டு இருப்போம். இதுதான் முக்கியம். ஸோ when you carry your own உங்களுடைய வழிய நீங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது, உங்க வழிய நான் பாத்துக்கிறேன், என் வழிய எத்தனை பேர் இதை சொல்றீங்க? நான் பாத்துக்கிறேன் என் வழியன்னு சொல்லும் போது கர்த்தருக்கு ஒப்புவி, அந்த வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அந்த 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 எண்ணங்களை நம்ம கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். இதெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்துச்சாதான் அவர் பார்த்து. இல்லை நானா வேண்டாத ஸ்ட்ரெஸ், வேண்டாத தலைவலி, வேண்டாத வியாதிகள், வேண்டாத பிபி, ஹை சுகர் எல்லாமே ஏறும், வேண்டாத நெஞ்சு வலிகள், வேண்டாத எல்லா காயங்களும் நமக்கு உருவாக்கி தரும். சோ நம்ம ஆண்டவர்கிட்ட விடும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? தேவன் பொறுப்பேற்கும் போது என்ன எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா நிறைய காரியங்களை எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு சொல்லி தரானாக்கா, நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம விடுறோம்னாக்கா நிறைய காரியங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், அதாவது நம்பர் 1, எக்ஸ்பெக்ட் சம் அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன், கன்ஃபியூஷன். கர்த்தர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உண்மையாகவே நமக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஐயோ கர்த்தர் எப்படி கையாளுவாரு, கர்த்தர் என்ன செய்வாரு, கர்த்தர் வேணான்னு சொல்லிட்டு வாரோ, கர்த்தர் இதை பிரேக் பண்ணிடுவாரோ, கர்த்தர் இதை எடுத்து போட்டுருவாரோ, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, இப்படி எல்லாம் ஒரு பயங்கள் வரும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில எத்தனை பேர் இதை யூ ஆர் கோயிங் த்ரூ திஸ்?
கொஞ்சம் யோசிக்கலாமா? இதன் வழியா எத்தனை பேர் போயிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட பொறுப்பெடுத்து கொடுக்கும்போது, அதாவது ஒரு விரக்தியும் குழப்பமும் கண்டிப்பாக வரும். ஏன் அந்த விரக்தி? ஏன் அந்த குழப்பம்? ஆண்டவரை பத்தி கேள்வி. ஆண்டவர் என்ன செய்வார் என்ற கேள்வி. ஆனா சங்கீதம் 23ல அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட குழப்பங்களை கொண்டு போறாரு. ஏன்னா குழப்பமும் ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு இல்லைனாக்கா, விரக்தியும் ஒரு குழப்பங்களும் நமக்கு இல்லைனாக்கா, நம்ம வந்து இப்படிதான் லைஃப். இல்ல, கர்த்தர் அப்படி தெரியாது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற தேவனாய் இருக்கிறார். சோ அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்ம கொண்டு போய் விடுகிற தேவன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை தான் கொண்டு போய், புல்லுள்ள இடங்களில் என்ன இருக்கும்? எல்லா சந்தோஷம், சமாதானம், அங்க பஞ்சம் கிடையாது. எல்லாம் புல்லுள்ள இடங்களில கிரீன் பாஸ்டர்ஸ். அந்த கிரீன் பாஸ்டர்ஸ்ல கண்டிப்பாக ஒரு 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 சமாதானமான சூழ்நிலை வரும். 2வது காரியம், எக்ஸ்பெக்ட் டு பி லெட் ஜென்ட்லி. அப்படின்னா மென்மையாக வழி நடத்தப்படுவீர்கள். ஒரு ஸ்மூத், ஜென்ட்லி நீங்க வழி நடத்தப்படுவீங்க. கர்த்தர் வழி நடத்தல அப்படியே ஹரிபர, ஐயோ இங்க ஓடு, அங்க ஓடு, இதை கேளு, அதை கேளு, அவங்க கிட்ட ஓடு, அவங்க கிட்ட சொல்லு, அவங்க இதை சொல்லிட்டாங்களே, இதை பத்தி செய்யணுமே, இதை எடுத்து செய்யணுமே, அப்படிலாம் இருக்காது. ஹரிபரியான காரியங்கள் இருக்காது. அது ஹரிபரியாவே முடியும். ஹரிபரியா ஓடி, இதோ அவங்க சொன்னாங்க, இதை இவங்க சொன்னாங்க, இதை எடுத்து செய், அதை எடுத்து செய், இதை சொல்லிட்டாங்களே, இதை எடுத்துப்போம், இதை வாங்கிப்போம், இதை எடுத்துப்போம், இது சொல்லிவோம் அப்படின்னு போற காரியங்களே அப்படியே புஷ்கன் போயிடும். நல்லா யோசித்துக்கோங்க. சோ கர்த்தர் நம்மளை வழி நடத்தும் போது ஜென்ட்லி, ஆண்டவர் மென்மையாக, அழகாக நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். சோ அதுக்கு அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறவர். புல்லுள்ள இடங்களில் ஃபர்ஸ்ட். 2, அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிற தேவன். அமர்ந்த ஸ்டில் வாட்டர்ஸ். அந்த அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்ம போகும்போது மைண்டே கூலா இருக்கும்ல. இந்த கிரீன் பாசஸை பார்க்கும் போது நம்மளுடைய மைண்டு கூலா இருக்கும். இந்த இந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில பார்க்கும் போதும் என்ன அழகா பியூட்டிஃபுல்லா இருக்குது. இந்த 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 கடலுக்கெல்லாம் போயிட்டு அந்த வேவ்ஸை நீங்க பார்க்கும்போது, அந்த அலைகளை பார்க்கும்போது, என்ன ரஃப்பா இருக்குது பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே அப்படியே அமைதியா இருந்துச்சுன்னா, என்ன இவ்வளோ குவைட்டா இருக்குதே அப்படின்னுவோம்ல. ஸ்டில் வாட்டர்ஸ். அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில நம்மளை கொண்டு போய் விடுகிற தேவனாய்க்கிறார். ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் எப்படி நம்மளை நடத்துவாரா? ஜென்ட்லி நம்மளை நடத்துவார். ரொம்ப மென்மையான ஒரு வழி நடத்தல் நமக்கு கொடுப்பாரு. 3வது காரியம், எக்ஸ்பெக்ட் அ பிளஸிங் நாட் அ பீட்டிங். அதாவது அடியை அல்ல, ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்கள் என்றாரு. அது 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 எப்படின்னாக்கா, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிற தேவன். ஆசீர்வாதத்தினால தேற்றுகிற தேவன். அடியை கொடுக்கிற தேவனே கிடையாது. அவர் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாரு. நம்ம ஆண்டவரை டேக் ஓவர் சொல்லும் போது அவர் ஆசீர்வாதங்களை தருகிற தேவனா இருக்கிறாரு. அவர் ஆசீர்வாதத்தை பொழியும் போது யாரும் நிறுத்த முடியாது. யாராலையும் நிறுத்த முடியாது. எல்லாரும் அப்படியே ஆன்னு பார்க்க வைப்பார். எனக்கு எப்பவுமே இந்த வசனம் பிடிக்கும். எரேமியா 33:3 படிக்கும் போது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் புரியாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். எட்டாதுன்னு ஏன் சொல்றாரு? நமக்கும் அது எட்டாது. நம்ம கூட இருக்கிறாங்க பாருங்களேன், நம்மளை பார்த்துனே இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கும் எட்டாது. இவங்க எப்படிடா முன்னேறினாங்க, எப்படி முன்னேறினீங்க, நம்ம எவ்வளவோ பெரிய அசைன்மெண்ட் எழுதி அவங்கள்ட்ட கொடுத்தாலும் அது புரியாது. அவங்களுக்கு அந்த அந்த அசைன்மெண்ட்டே புரியாது. அது நமக்கும் காடுக்கும் இல்லை உள்ள உறவுகள். கர்த்தரோடு நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா? எப்பவுமே நினைச்சிங்க, ஆல்வேஸ் கர்த்தர் உங்களுக்கு உங்க ஆத்துமாவை தேற்றி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை வைக்கிற தேவன். அவர் அடிக்கிற தேவனே கிடையாது. தப்பு செஞ்சாதாங்க கர்த்தர் அடிப்பாரு. எப்ப பாரு நம்ம புரிஞ்சுக்கிறது, தப்பா புரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் என்ன அடிக்கிறாரு. அடிக்கிற தேவன், நம்ம தப்பு செஞ்சாதான் அவர் அடிப்பார். அடிச்சு கொட்டி நம்மள புரிய வைப்பார். புரிய வச்சு நீ வா, என் வழிக்கு வா அப்படின்னுவாரு. சோ அப்படிப்பட்ட தேவன் தான் அது. சோ எக்ஸ்பெக்ட் அ பிளஸிங் நாட் அ பீட்டிங். ஆண்டவர்கிட்ட நீங்க ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். 4வது காரியம், எக்ஸ்பெக்ட் டு பி லெட் கிளியர்லி. தெளிவாக வழி நடத்தப்படுவீர்கள் என்று எதிர்பாருங்கள். ஆண்டவர்கிட்ட ஓவர்டேக் பண்ணிக்கங்க ஆண்டவரின்னு சொல்லும் போது தெளிவாக வழி நடத்தப்படுவோம். அங்க எந்த குறையும் இருக்காது. நீங்க வேணா பாருங்களேன். நீங்க புடிச்சு வச்சிருக்கிற காரியத்துக்கும் கர்த்தர் செய்யற காரியத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். அவ செய்யும் போது அங்க எதுவும் ஒரு குழப்பமே இருக்காது. ஆண்டவர் அப்படியே அழகா தூக்கிட்டு போயிட்டு, எஸ் நீ தான் ஃபர்ஸ்ட், ஓகே உனக்குதான்
எல்லாமே கிளியர், போயிட்டே இரு. உன்னை பார்ப்பாங்க, எல்லாம் உனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரிஜெக்டட் ரிஜெக்டட் வரும். ஆனா நீ போய் நின்ன உடனே கத்தர் எஸ் உனக்கு தரேன், எஸ் உனக்கு தான், உன் கூட நான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஸோ நம்முடைய எக்ஸ்பெக்ட் டு பி லெட் கிளியர்லி, தெளிவாக வழி நடத்தப்படுவீர்கள் என்பதை நம்ம எதிர்பார்க்கணும். அதாவது என் நாமத்தின் நிமித்தம் அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவர். ஸோ என்னை அவர் நடத்தும் போது அசுத்தமான பாதையில நடத்த மாட்டாரு. நம்முடைய வழியை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்ன நீதியின் பாதையில நடத்துவார். அந்த நீதியின் பாதையில நம்மளை வழி நடத்துறதுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக சமாதானமாக போகிறது. பிரியமானவர்களே, தயவு செய்து இதை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க யோசிக்கும் போதெல்லாம் இந்த ஆழமான கருத்துக்கள் நீங்க யோசிங்க. ஆண்டவரை ஓவர்டேக் பண்ணுங்க, ஆண்டவரை என் லைஃபை நீங்க ஓவர்டேக் பண்ணிக்கங்க ஆண்டவரை, யூ டேக் அ சார்ஜ் ஆண்டவரை சொல்லும் போது அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கு. 5வது காரியம், எக்ஸ்பெக்ட் எவ்ரி வேலி to eventually lead to the mountain top. அதாவது ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் இறுதியில மலை உச்சிக்கு வழியை வகுக்கும் என்று எதிர்பாருங்கள். ஒவ்வொரு பள்ளத்தாக்குமே, நீங்க பள்ளத்தாக்குல போறீங்கன்னாக்கா அந்த பள்ளத்தாக்குக்குள்ள போயினாலும் ஆண்டவர் நம்மளை மலை உச்சிக்கு கொண்டு போகிற தேவனா இருக்கிறார். அதாவது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். சோ என்னை மலை உச்சியில கொண்டு போய் விடுகிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு இடத்துலயுமே ஆண்டவரை கண்டிப்பாக நீங்க ஓவர்டேக் பண்ணிக்கங்க இயேசு சுவாமின்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். கண்டிப்பாக உட்காந்து நம்ம சும்மா நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க. பிள்ளைகளை வளர்க்கும் போது கூட அப்படிதான், வீட்டுக்குள்ள ஏதாவது திருமண காரியங்கள் நடக்கும் போது கூட அப்படிதான். ஒருவேளை வேலைக்காக நீங்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னா நம்ம ஆண்டவரே நீங்க ஓவர்டேக் பண்ணிக்கங்க இயேசு சுவாமி அப்படின்னு சொல்லி கொடுங்களேன். கர்த்தர் எல்லாத்தையுமே அருமையாக செய்து கொடுக்கிற தேவனா இருக்கு, அற்புதமாக செய்து கொடுக்கிற தேவனா இருக்கிற. ஜஸ்ட் ஒரு பிரேயர் தான். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், டெய்லி என்னை உபயோகப்படுத்திக்கிட்டே இருங்க ஆண்டவர்ன்னு சொல்லுவேன். நான் டெய்லி என்னை எப்படியாச்சும் உபயோகப்படுத்திக்கிட்டே இருங்க சொல்லுவேன். இன்னைக்கு அந்த ஷாப்புக்குள்ள போகும்போது இவங்களெல்லாம் இன்னைக்கு பார்த்து அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா யாரோ உலகத்துல எங்கேயோ அன்புக்காகவும் ஒரு கிளாரிட்டிக்காகவும் ஒரு தெளிவான வழி நடத்தலுக்காகவும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஓ இப்படிதான் போகணும் போல, எல்லாரும் இப்படி போறாங்க நானும் இப்படி போறேன், ஓ அப்படிதான் போகணும் போல நான் அந்த வழியில போறேன் அப்படின்னு போறவங்க இருக்கிறாங்க. உட்காந்து சிந்திச்சு எந்த வழியா போகணும், நான் எப்படி என் கட்ட பழக்கத்தை விட முடியும், நான் எப்படி சமாதானமா வாழ முடியும், நான் எப்படி ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியும் அப்படின்னு நினைக்கும் போது வெறும் பைபிள் வாசிக்கிறதுனாலையும் நம்ம ஜெபிக்கிறதுனாலையும் அப்படியே வளர்ந்துருவோம் அப்படியே இருந்துருவோம் நினைக்காதீங்க. நம்மள ஒப்பு கொடுக்கணும். அதனாலதான் சொல்லுது சங்கீதம் 37வது அதிகாரத்துல 5வது வசனத்துல, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அந்த ஒப்புவிக்கிற வரைக்கும் கர்த்தர் விடவே மாட்டார். பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஒவ்வொரு வியாதி ஆண்டவர்கிட்ட கொடுங்க, ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. காலையில நம்ம சுகமா எழுந்திருக்கிறோமா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இரவுல நல்லா தூங்குறோமா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. எத்தனை பேருக்கு தூக்கம் கிடையாது, தூக்க மாத்திரை போட்டு தூங்குறவங்க நிறைய இருக்கிறாங்க, தூக்கம் வராம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரச்சனையில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள ஃபுல்லா சண்டை நடந்துட்டே இருக்கும், காலையில எழுந்து வேலைக்கு ஓடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் எவ்வளோ இருக்குதுல. ஆனா நம்மள ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றி நம்மளை விடுதலை கொடுத்து உங்களை கொண்டு வராரு. நான் ஒண்ணு வாழ்க்கையில புரிஞ்சுக்கினேன், கர்த்தரை விட்டு விலகினா நம்மளுக்கு தான் பாவம், நம்மளுக்கு தான் அடி. கர்த்தரை விட்டு விலகினா நம்மளுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஆனா கர்த்தரோடு கூட இருந்து ஆண்டவரே எவ்ரிதிங் யூ ஓவர்டேக் பண்ணிக்கங்க இயேசு சுவாமி சொல்லும் போது God overtakes our life, God overtakes our path. கர்த்தர் நம்முடைய வழிகளை ஓவர்டேக் பண்ணி கொள்ளட்டும். கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஓவர்டேக் பண்ணிக்கங்க சுவாமி, என்னால முடியாதுன்னு சரண்டர் பண்ணிடுங்க. சரண்டர் பண்ணி ரொம்ப போராடிக்கிட்டு எல்லாம் இருக்காதீங்க. சில காரியங்களுக்காக உட்காந்து போராடி உட்காந்து ஜோம் பண்ணி எதுவும் பதில் கிடைக்கலையா, விட்டு கடாசுங்க. தேவையில்லை ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, நான் உண்மை நம்புறேன் ஆண்டவரே, ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. ஏசப்பா ஐயரே, நான் ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஐயரே நான் வாழ்க்கை முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல ஆண்டவரே. ஆண்டவர் வந்த பிறகுதாங்க எல்லாமே கிடைச்சது. ஏன் ஆண்டவர் பேதுருடைய போட்டை மட்டும் தேர்ந்தெடுத்தாரு? எதுக்காக? எல்லா போட்டும் காலியா தான் இருக்குது, இதுதான் பேதுருடைய போட்டுன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியாது. சோ நம்ம வாழ்க்கை கூட இதுதான் இவங்க வாழ்க்கை, இவங்களை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை குறிச்சு வச்சுட்டாரு, முன் குறிச்சு வச்சுட்டாரு. நேரா வராரு,
பேதுருட்ட கேட்கிறாரு, உன்னுடைய போட்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி உட்கார்றாரு, பிரசங்கம் பண்றாரு, பேதுருவை கூப்பிடுறாரு, பேதுரு வலைய போட சொல்றாரு. வலைய போட்டோன்னே 2 படகு நிறைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறாரு. இந்த இடத்துலயும் கர்த்தர் நமக்கு ஆண்டவரை நம்பி வரும்போது, God you overtake சொல்லும் போது இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு நிச்சயமா தருவார். நம்ம வெட்கப்பட்டு போவதே கிடையாது பிரியமானவர்களே. யாருமே நம்ம வெட்கப்பட்டு போவதே இல்லை. உங்களுடைய துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் கண்ணீர்லயும் அப்படியே உட்காந்துக்கிட்டு நீங்க புலம்பிட்டு இருக்காதீங்க. ஐ எம் லோன்லி, நான் ரொம்ப தனிமையில இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், நான் துக்கத்துல இருக்கிறேன், எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இந்த உலகத்துல புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்மள யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் டைம் பீயிங்க்கு தான் கர்த்தர் அவங்களுக்கு வேண்டிய ஏஞ்சல்ஸ் அனுப்பி கர்த்தர் நமக்கு ஆறுதல் சொல்லி நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். சோ கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஏசப்பாவை கூப்பிடுங்க. யார் யாரெல்லாம் வியாதியா இருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல இருக்கிறீங்களோ, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க ஓவர்டேக் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த வியாதியில எனக்கு என்ன கத்துத்தர விரும்புறீங்க, இந்த குழப்பத்துல நீங்க என்ன கத்துத்தர விரும்புறீங்க, ஐ எம் ரெடி ஆண்டவரே அப்படின்னு சொல்றீங்கன்னாக்கா வாங்க என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்துல கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்க. கண்களை மூடி நாம் அனைவரும் ஜெபிக்கலாம்.